தாவேகாவோட தோழமை கட்சிகளோட கூட்டம், அவங்க கூட கூட்டணியில் இப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட கூட்டமானது கோவளத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எழும்பி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்விகளில் ஒன்று, இந்தியா கூட்டணியில் தாவேகா வந்துட்டாங்களா இல்லையா? ஏன்னா இந்தியா கூட்டணின்னு சொல்லப்படுறது தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கிறதுக்காகவும் மதசார்பற்ற சக்திகளை ஒன்றிணைக்கிறதுக்காகவும் உருவாக்கி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் பலம் வாய்ந்த கட்சின்னு பார்த்தோன்னா திமுக. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு 30க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபாவிலையும் குறிப்பிட்ட அளவு எம்பிக்கள் ஆனது அவங்க கிட்ட இருக்காங்க. இந்த எம்பிக்களோட பலமானது பிஜேபி எதிர்க்கிறதுல, இப்போ சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதாவை கூட எதிர்க்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கப்போ இந்தியா கூட்டணியில் திமுக இருக்காங்களான்றதே ஒரு கேள்வியாக இருந்திருக்கு. காரணம், காங்கிரஸோட கூட்டணி தமிழகத்தில் உடஞ்சிச்சு. இதுக்கு பதிலாக கிடைக்குமான்னு பல நபர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதற்கான பதிலும் கிடைச்சிருக்கு. சோ இந்த பதிவுல இந்த கூட்டத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள், குறிப்பா கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேகாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா 6 மாசத்துல ஆட்சி முடியும்னு சொல்லி எதிர்க்கட்சி பேசிட்டு இருக்கப்போ இந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லைனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவுல பார்த்துடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இந்த கூட்டத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அமைச்சர் அவர்களோட சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களோட ஒரு பதிலை நம்ம பார்த்தாகணும். ஏன்னா நாளைக்கு மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு நட்சத்திர விடுதியில் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையக்கூடிய ஒரு விழாவானது நடக்க போகுது. இந்த விழாவில் அதிமுகவோட சில முக்கிய புள்ளிகள் அந்தந்த பகுதிகளில் பார்த்தோன்னா இவங்க தான் எல்லாமே சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த நபர்கள் இப்ப தாவேகால இணைய போறாங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, ஊழல் பண்ண மாட்டோம் இல்ல ஊழல் பண்ணவங்களே விட மாட்டோம்னு சொல்லி அது ஒரு தாரக மந்திரமா வைத்திருக்கக்கூடிய தாவேகாக்கு இந்த நபர்களோட வருகை ஒரு சில விதத்துல பின்னடைவை ஏற்படுத்தும். காரணம், அவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது மட்டும் இல்லாம சில வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்ட அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அதை பத்திய கேள்விகளானது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கிட்ட கேட்கப்படுது. இந்த மாதிரி மாற்று கட்சியில வழக்குடைய நபர்கள் உங்களோட கட்சிக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை உங்க கட்சிக்கு வந்தா அவங்க சுத்தமாயிடுவாங்களா இல்ல அவங்களுக்கு வந்து நீங்க உதவிகள் பண்ணுவீங்களா? அது தொடர்புடைய கேள்விகள் கேட்கப்படுது. இதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, தாவேகாவில் எந்த ஒரு நபர், அதாவது அவங்களை நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லலை, ஆனால் ஒரு நாளும் நூற்றுக்கணக்கான நபர்கள் தாவேகாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்படி தாவேகாவுக்கு வரவங்க மேல வழக்கு நிலுவை இருந்தாலும் எந்த விதத்திலும் வழக்குகள் தொடர்பாக நாங்கள் உதவ மாட்டோம். சட்டப்பூர்வமாகத்தான் அவர்கள் தங்களது வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும். யார்கிட்டையும் நாங்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண சொல்ல, அப்படியே வரவங்களுக்கும் இப்போ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வரவங்களுக்கும் அவங்க மேல குற்றச்சாட்டு இருந்தனா அதை அவங்களே தான் பார்த்துக்கணும். எந்த விதத்திலையும் கட்சி அவங்களுக்கு உதவாதுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மதிமுகவோட எம்எல்ஏக்கள் பதவி விலக போறாங்களா, முதலமைச்சர் அவர்களே வந்து நேரடியாக இறங்கி பிரச்சாரம் பண்ண போறதா சொல்லி மதிமுகவோட வைகோ அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்லியிருக்க மாட்டார்ன்றதையும் தன்னோட பதில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தார். சரி, இப்போ இந்த கூட்டமைப்பில் என்னென்ன பேசப்பட்டிருக்கு? இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கல. ஐயுஎம்எல் பங்கேற்றாங்க, காங்கிரஸ் பங்கேற்றாங்க, விசிகே பங்கேற்றாங்க. இதில் ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மைன்றதை கண்டிப்பாக இதுக்கப்புறம் தமிழகத்தில் நிலைநாட்ட போகிற ஒரு ரொம்ப முக்கியமான சக்தியாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ 5 வருஷம் இல்லை, இந்த 5 வருஷத்தை தாண்டியும் தாவேகா தமிழகத்தில் கோலோச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 5 வருஷம் ஆட்சிக்கு தாவேகா தொடர்றதுக்கு எங்களால் என்னென்ன விதத்தில் உதவ முடியுமோ அதையும் நாங்கள் உதவுவோன்றதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக மதிமுகவோட பொதுச்செயலாளர் ஐயா வைகோ அவர்களோட மகனாக இருக்கக்கூடிய திரு துரை வைகோ அவர்கள் 6 மாதம் கூட இந்த ஆட்சியான தொடராதுன்னு சொல்லி விமர்சனம் இருக்கேன்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு 6 மாதம் இல்லை 5 வருடங்கள் வரைக்கும் இந்த ஆட்சியானது கண்டிப்பாக தொடரும். மக்களோட பேராதரவோட 5 வருடங்களை தாண்டியும் இந்த ஆட்சியானது தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவரோட ஒரு பதில சொல்லியிருக்காரு. மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அந்த பேச்சு இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கு. இது வந்து 2 விதமா பார்க்கப்பட்டு இருக்கு. ஒன்னு பார்த்தனா டிஎம்கேல இருந்த வரைக்கும், அதாவது கூட்டணின்ற ஒன்று தேவைப்படுறப்போ நீங்க ஏன் இப்படி பேசலன்னு ஒரு கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வைகோ அவர்களோட அந்த கடந்த கால வரலாறு, மதிமுகவோட கடந்த கால வரலாறு, அவங்க யார் யார் கூடலாம் கூட்டணியில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த கூட்டணிகளுக்கு என்ன நிலைமை வந்துச்சு, கூட்டணி முடியறதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கப்போ அவங்க எப்படி பேசினாங்க, கூட்டணிக்கு அப்புறம் எப்படி பேசினாங்கன்னு சொல்லி 2016 மக்கள் நல கூட்டணி கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களோட அந்த தலைமையின் கீழ் உருவான மக்கள் நல கூட்டணி எப்படியெல்லாம் திமுகவை எதிர்த்தது, ஆனால் அடுத்த தேர்தலே திமுகவோட எப்படி கூட்டணி வச்சான்னு சொல்லி அந்த பழைய வீடியோக்கள் எல்லாமே இப்போ திமுகவினரால ரொம்ப வைரலா இந்த இடத்துல பகிரப்பட்டு வருது. சரி, இந்த 2 கட்சிகள் இப்படி பேசுறப்போ காங்கிரஸ் சார்பில் இருந்து இன்னும் நிறைய பதில்களானது சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸோட எம்பி ஜோதிமணி அவர்கள் ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இதை நாங்கள் உணர்றோம். இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணிகளில் யாருமே வந்து பெருசாக காங்கிரஸ்க்குன்னு சொல்லி தனி ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அந்த சூழல்ன்றதே வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு கூட்டணியில் காங்கிரஸுக்கு முக்கியத்துவமானது கொடுக்கப்படதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசுகிறப்போ இந்தியா கூட்டணின்றது பிஜேபி எதிர்க்கிறதுக்காக ரொம்ப முக்கியமாக உருவாகியிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அது சம்மந்தப்பட்ட முடிவுகள்ன்றது விரைவில் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியோட முதல் கூட்டம்
தோழமை கட்சிகளோட முதல் கூட்டமாக இது நடத்தப்பட்டப்போ காங்கிரஸ்ன்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா தமிழ்நாடு அரசியலில் இருந்திருக்கு, இந்த கூட்டணியில் காங்கிரஸோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு, காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு தாவேக்காவோட சேர்ந்து செயல்படணும்னு சொல்லி எல்லாமே விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட தலைவராக இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் தமிழக காங்கிரஸோட தலைவராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இன்னும் சில வார்த்தைகள் இந்த கூட்டணியை பற்றி பேசியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற தோழமை கட்சிகள் கூட்டத்தில் 3 முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டது. இன்றைய கூட்டம் நல்ல துவக்கம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. அந்த 3 முக்கியமான முடிவுகள் என்னன்னு பார்த்தோன்னா, கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்க குழுவை ஏற்படுத்துவது, ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்துவது என ஆலோசிக்கப்பட்டது. கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. தாவேகா கூட்டணிக்கு என்று தனிப்பெயர் வைக்கப்பட வேண்டும் என்றதும் ஒரு முடிவாக எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காங்கிரஸோட அலையன்ஸ்ன்றது தமிழகத்தில் திமுகவோட கூட்டணியில் இருந்தப்போ அவங்களுக்கு தனி பேர் மதச்சார்பின்மையற்ற கூட்டணின்னு சொல்லக்கூடிய பேரில் இருந்தாங்க. இப்போ டிவிகே அலையன்ஸில் அந்த திமுகவை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் வந்துட்டப்போ இந்த கூட்டணிக்குன்னு சொல்லி புது பெயரானது வைக்கப்படும். கூட்டணி கட்சிகள் ஒன்றா செயல்படுறதுக்காக, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செயல்படுறதுக்காக அந்த வரைவு திட்டங்களானது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாரும் பதிலை எதிர்பார்த்துருந்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகா எப்போ வரும், அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் என்ன, அது எப்போ நடக்கும்னு சொல்லி அதுக்கு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டாரு. நாடாளுமன்றத்துக்குள்ள எப்போ டிவிகேவோட எம்பிஸ் வராங்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்போ வராங்களோ அப்போ அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படும். இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேகா வருதா இல்லையான்றது அப்போ அறிவிக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னப்பா இது பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே, எப்போ எம்பிஸ் வந்து உள்ளே வராங்களோ அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே அவங்க வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தானே சொல்லி. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தாவேகாவோட செல்வாக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் சரி, இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருது, ஏன்னா இந்த அரசியல் மாதிரி நாடாளுமன்ற தேர்தலோட அரசியல் இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபி விசஸ் தமிழ்நாடு இல்லை டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதோட களம்ன்றதே வேற மாதிரி இருக்கும். இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி அதோட களம் இருக்காது. உள்ளாட்சி தேர்தலும் அதே மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ் ஆனது இந்த இடத்துல வேற மாதிரி இருந்துருக்கும். ஒருவேளை திமுக அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு டிவிக்கு கொஞ்சம் சறுக்கிருச்சுன்னா இவங்களோட முடிவு என்ன மாதிரி இருக்குன்றது தெரியல. அதனால தான் இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணியை திமுக திறந்துட்டு வெளியில் வரல. பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஆனால் இந்தியா கூட்டணி விட்டு இன்னும் அவங்க வெளியில் வரல. ஸோ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 வருஷத்தில் வந்துடும். அப்படி வரப்போ இப்போ சட்டமன்ற தேர்தலில் நடந்ததை விட பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நாடாளுமன்ற தேர்தல் வர நேரத்தில் இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். அடுத்து அதிமுக பற்றி பேசுகிறப்போ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகளில் வேலுமணியிலிருந்து தங்கமணியிலிருந்து இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வரைக்கும், செங்கோட்டையன் ஆல்ரெடி வந்துட்டார், மீதம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைமையின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தூண்கள்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுகவோட வரலாறு, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரீஜனில் பார்த்தோன்னா இவங்களால தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சில நபர்கள் அவங்க அந்த கட்சியின் மேலே அதிருப்தியில் இருக்காங்கன்றது அந்த கட்சிக்கு நல்லது கிடையாது. அந்த கட்சியோட வளர்ச்சியை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு லெகசியை வச்சிருக்கக்கூடிய கட்சி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இவங்க 2 பேர்னால காப்பாற்றப்பட்ட கட்சி. அடுத்தது என்ன மாதிரி ஒரு முடிவை நோக்கி போகும்ன்றது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கு. ஸோ அதிமுக தன்னை சுய பரிசோதனை செய்து அவங்களோட உள்கட்டமைப்பு கிரவுண்ட் லெவலில் இருந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. ஒத்துக்க மனசில்னாலும் இதுதான் உண்மை. அடுத்ததாக அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி அவர்கள் அவரோட மொத்த பொறுப்பில் இருந்தும் நீக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய தாவேகாவில் மாற்றுக் கட்சியினர் இணையக்கூடிய விழாவில் இவங்க தாவேகாவில் இணைய போகிறதா சில செய்திகளானது வந்தது. அந்த செய்திகள் வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அதிமுகவோட தலைமையிலிருந்து வந்திருக்கு. ஸோ அதிமுக ரொம்ப முக்கியமான நிலைமையில் இருக்காங்க. தலைமை என்ன முடிவெடுக்க போகுது, இல்லை அடுத்த கட்டமாக அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இந்தியா கூட்டணிக்குள்ளே டிவிக்கே வருமா வராதா, காங்கிரஸ் கட்சி இப்போதைக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் அந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்றது. ஒருவேளை இதில் ஒரு யூஎன் ரிவர்ஸ் மாதிரி டிஎம்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிவிக்கே பெர்ஃபார்ம் பண்ண போச்சுன்னா காங்கிரஸோட முடிவு என்னவாக இருக்கின்றது உங்களால் கணிக்க முடிஞ்சுன்னா தாராளமாக பதில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை இந்த பெறுது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.